அக்கா அக்கா என்னடா வாட் அ சர்ப்ரைஸ். நல்ல வேலை அவுட்டோர் ஒர்க் எங்கேயா போயிருப்பேன்னு நினைச்சேன். ஏன் என்ன விஷயம்? யாரோ ஒருத்தன் உன்னை பார்க்கணும்னு வீட்டுல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரு? தெரியல, இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லை. திருன்னு அவன் மொழியும் அவன் தலைமுடியும் பார்க்கறதுக்கு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி தெரியறான். அப்பா அம்மாட்ட சொல்லி அவனை அனுப்பி வைக்க வேண்டியதானே. அப்பா அம்மா 2 பேரும் வீட்டில் இல்லை. உன்னை பார்க்காம போக மாட்டேன்னு 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் வேற அவுட் ஆஃப் ஆர்டர். அதான் நேரில் சொல்லலான்னு ஓடி வந்தேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் அஸ்வின், நான் பிரேமி பேசுறேன். What a surprise! What a surprise! என் ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். தொந்தரவா? நோ 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 நோ, உங்க குரலை கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். யாரோ ஒரு ஆள் எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னை பார்க்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானா. வீட்டுல இருந்து என் தம்பி வந்திருக்கான். ஒருவேளை இந்த அனாமதியை ஃபோன் கால் பண்றவனா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் தானே எப்படி சொல்றீங்க? இப்படி நியூசன்ஸ் கால் பண்றவன் நேர்ல எப்படி வருவான்? அவனை பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்குன்னு என் தம்பி சொல்றான். ஏண்டா தலைமுடியெல்லாம் பரட்டையா இருக்குன்னு சொன்னில்ல? ஆமாங்கிறான். நான் இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். நீங்களும் நேராக என் வீட்டுக்கு வந்துடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? நோ நோ நோ, நாட் அட் ஆல். இதோ நான் புறப்படுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, வாட் a pleasant surprise. வாங்க. நான் தான் ஏற்கனவே வந்தாச்சு, உங்களை தான் வாங்கன்னு நான் சொல்றேன். ஏண்டா இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? நீங்க வாங்க ப்ளீஸ். இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் மடோனாவும் மைக்கேல் ஜாக்சன் தான் தெரியும். நீங்க உட்காருங்க. நீ இவரை பார்த்தது இல்லைனாலும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். முட்டாள். வயலினுக்கு ஒரு லால்குடி, ஃப்ளூட்டுக்கு ஒரு ரமணிங்கிறாப்ல, வீணைக்கு ஒரு லக்ஷ்மண். த கிரேட் வீணா பிளேயர் மிஸ்டர் லக்ஷ்மண். ஓ, அந்த எக்ஸென்ட்ரிக் ஜீனியஸா? ஐ எம் சாரி. இடியட். திட்டாத, பாவம். நீங்க யாருன்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். நான் தான் சொல்லலை, என் ஈகோ. வீணா வித்வான் இவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? பாவம். வீரப்பன்னா தெரிஞ்சிருக்கும் சந்தன கடத்தல். உனக்கா ஒரு பிரசன்ட் கொண்டு வந்தேன். ஓ, தேங்க்யூ. பிரிச்சு பாரு, யூ வில் லைக் இட். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. எனக்கு சுத்தி வலிச்செல்லாம் பேச தெரியாது, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். ஒரு நிமிஷம், ஏதாவது சாப்பிடணும் நீங்க? இந்த காஃபி, டீ, கொக்கோ, ஓவல் எதுவும் நான் சாப்பிட்றது கிடையாது. இந்த வாய்ப்பாட்டுக்காரங்க கட்டுப்பாடெல்லாம் வீண வித்வானு வச்சுக்கிட்டா எப்படி? குரலை பத்தி கவலைப்பட வேண்டியவங்களுக்கு தானே அப்படி. விரல்ல வித்திய வச்சிருக்கவங்களுக்கு குரலை பத்தி என்ன கவலை? என்னடி புதுசா இருக்கு இது? அப்போ அது இல்லையா? அன்னைக்கு பார்த்தோமே அதானே? இதுதான் அது போல இருக்கு. ஆமா, அது இதுல எது பெட்டரா தெரியுது? இந்த அது விஷயத்துல மட்டும் அது அவங்க அதை பொறுத்தது. எதை பொறுத்தது? மனசை பொறுத்தது. ஆமாமா, நமக்கே வம்பு. உன்னை என் வீட்டுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கேன், நீ என் கூட வரணும்.
என்ன முடியாதா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னாதான் வருவியா? போன அப்புறம் சொல்றேன். Let it be a surprise. இன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா? இன்னைக்கு உங்களோட பர்த்டேயா? இந்த கெஸ்ஸிங் கேம்லாம் வேண்டாமே. ஒரு நிமிஷம். வாங்க வாங்க. இவன் தான் அந்த அனானிமஸ் ஆளா? நோ நோ ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் கம். இவர்தான் இசை மேதை வீணை வித்வான் லக்ஷ்மண். உட்காருங்க. நான் இவரோட பரம ரசிகை. இவர் மிஸ்டர் அஸ்வின், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர். ரொம்ப தெரிஞ்சேன்னு சொல்லுங்க. ஆமா. சரி, அப்ப நம்ம புறப்படலாமா? எங்கேயோ கிளம்பிட்டுற மாதிரி தெரியுது. ஐம் சாரி மிஸ்டர் அஸ்வின், தேவையில்லாம உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ போலீஸ்மேன்ஸ் டர்ட்டி ஜாப். சார் யாருன்னு சொன்னீங்க? இந்த ஃபிடில் வாசிக்கிறவரா? நோ நோ, வீணை வித்வான். வீணை? ஓ தெரியுமே, பார்த்துருக்கேனே. எதுக்கும் ஜாகிரதையா இருங்க. யூ கேன் கால் மீ எனி டைம். 1 minute. A nice man, but a typical policeman. வீணுக்கும் வயலனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஞான சூன்யங்கள் நாட்டில் நிறையவே இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த லிஸ்ட் போல இருக்கு. சரி, புறப்படலாமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சர்ப்ரைஸ் இது, சொல்லுங்க. சொல்றேன். சில சமயம் நாம வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. What is there in life? என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க லைஃப்ல? கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா நாம செய்யற எந்த ஒரு காரியத்துக்கும் அர்த்தமே இல்லையோன்னு தோணுது. உங்க இனிமையான இசைக்கு இல்லாத அர்த்தமா? என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க. சொல்றேன். சரி, என்ன திடீர்னு வேதாந்தம்? திடீர்னு இல்லை, அடிக்கடி எனக்கு இப்படி ஒரு நினைப்பு வர்றது உண்டு. What have I achieved? Nothing. Absolutely nothing. என்ன நீங்களே இப்படி சொன்னா? யூ ஆர் சச் a genius. Genius? பட் யாரும் என்னை புரிஞ்சிக்கல. எப்ப மற்றவங்களால என்னை புரிஞ்சிக்க முடியலையோ, why should I live? You know பிரேமி, சில சமயம் தற்கொலை செஞ்சுக்கிட்டா என்னன்னு கூட தோணுது. Death comes only once. அதுவா வரப்ப வரட்டுமே, நாமளா ஏன் அதை தேடிக்கிட்டு போகணும்? அது வரைக்கும் இந்த உலகத்தை நம்ம போல்டா ஃபேஸ் பண்ணுவோம், நாம நம்ம கடமையை செய்வோம். அது இருக்கட்டும், என்ன சர்ப்ரைஸ் அது ப்ளீஸ்? இந்த உலகமே பொய்யான உலகம் பிரேமி. நம்மளை சுத்தி பொய், போலி, பகட்டு இதெல்லாம் தான் இருக்கு. I hate this world. I hate this artificial, hypocritic world. இதான் சர்ப்ரைஸா? பொய்கள் நிறைஞ்ச உலகத்துல தான் நம்ம இருக்கோம். அது என்னமோ உண்மைதான். அதுக்காக ஓடி ஒளிஞ்சு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம ஆக்கிக்கிட்டோம்னா we become cowards. எதிர்த்து நின்று போராடுறது நம்ம கடமை. அந்த போராட்டத்துல தான் லைஃபே இருக்கு. இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் ஒன்னே எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சர்ப்ரைஸ் அது, சொல்லவே இல்லையே. கொஞ்ச நேரமாவது சஸ்பென்ஸ்ல இருந்தா தானே அது சர்ப்ரைஸ். என்ன யோசிக்கிற? உங்க வீட்டை தாண்டிட்டீங்க. ஆமா,
உட்காரு. இன்னைக்கு கச்சேரி பாதியில நிறுத்தி பல ரசிகர்களை ஏமாத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா பிரேமியை மட்டும் உட்கார வச்சு பாக்கி கச்சேரி நடத்த போறேன். எஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரேமி. உனக்கு கேட்கறதுக்கு நேரம் இருக்கா? கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? 1000 பட்டுப்புடவைகளுக்கும் சென்ட்டுகளுக்கும் செல்வார்களுக்கும் வாசிக்கிறதுக்கு பதிலா சங்கீதத்தை ரசிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு என் இசையை காணிக்கையா செலுத்துறது என் ஆத்மாவை திருப்திப்படுத்தும். பிகாஸ் மியூசிக் இஸ் solely ஃபார் த சோல் அண்ட் நாட் ஃபார் ஹோல்சேல் சேல். எப்படி எப்படி? மியூசிக் இஸ் only ஃபார் த சோல் அண்ட் நாட் ஃபார் ஹோல்சேல் சேல். வா வா.
தேங்க்யூ. கிரேட், மார்வலஸ். உங்களோட இந்த அபார சங்கீத ஞானத்தை எல்லாரும் ரசிக்க முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். தேவையில்லை. உன் ஒருத்தியோட கைத்தட்டலும் பாராட்டும் மட்டுமே உலக பாராட்டுக்கு சமம். நீ மட்டும் எதிரில் உட்காந்துருந்தா ஐ வில் பிரேக் ஆல் ரெக்கார்ட்ஸ். மணிக்கணக்கா வாசிப்பேன், சோறு தண்ணி இல்லாம. உன்னோட கிரேட்னஸ் என்ன தெரியுமா? யூ ஆர் அன் எக்ஸலண்ட் லிசனர். நல்ல சங்கீதத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க ப்ராப்ளத்துக்கு கூட. அன்னைக்கு சின்னஞ்சிறு கிளியை வாசிச்சிங்க, இன்னைக்கு தீர்த்தக்கரை நிலை வாசிச்சிங்க. ரெண்டுமே மகாகவி பாரதியோட தான். ரொம்ப அற்புதமா வாசிச்சிங்க. பாரதியார்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஜீனியஸ் இல்லையா? எக்ஸென்ட்ரிக் ஜீனியஸ். அதனாலே என்னவோ